ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 சோசியல் சயின்ஸ் சாப்டர் 4 தான் பார்க்க போறோம். சாப்டர் 3 வரைக்கும் நம்ம ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. Ruin of a major structure at Rajagriha, modern day Rajgir in Bihar, when it was the capital of the Magadha Mahajanapada. இப்ப ruins அப்படின்னா அப்படி இடிஞ்சு கிடக்கும்ல, அததான் நம்ம ரூயின்ஸ்னு சொல்லுவோம். இந்த இடிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா ராஜகிருகால வந்து எடுத்திருக்கோம். இந்த ராஜகிருகா இப்ப இருக்கிற எந்த ஏரியால இருக்கு அப்படின்னா பீகார்ல வந்து இருக்கு. இந்த ராஜகிருகா அப்படிங்கிறது எதோட கேபிட்டலா இருந்தது அப்படின்னா மகஜனபதாவோட கேபிட்டலா இருந்தது. இப்ப இந்த சாப்டர்ல நம்ம எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ண போறோம் அப்படின்னா வாட் இஸ் மீன் பை செகண்ட் அர்பனைசேஷன் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட செகண்ட் அர்பனைசேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம கிளாஸ் 6ல வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் வந்து பார்த்திருக்கோம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் அப்படிங்கிறது என்னது? சிந்து சரஸ்வதி சிவிலைசேஷனை தான் நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப இதுல வந்து செகண்ட் அர்பனைசேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். Why were the Janapadas and Mahajanapadas an important development in India's early history? இப்ப இந்தியாவோட early history வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து இந்த ஜனபதாஸ் அண்ட் மகாஜனபதாஸ் இது ரெண்டுமே வந்து முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணும். ஏன் வந்து இந்த ஜனபதாஸ் அண்ட் மகாஜனபதாஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வாட் கைண்ட் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் டிட் தே எவால்வ். கவர்னன்ஸ் அப்படின்னா நிர்வாகம், ஆள் திறமைன்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் நம்ம கவர்னன்ஸ் சொல்லுவோம். இப்ப அவங்க எந்த மாதிரியான கவர்னன்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். Let us recall that in the early second millennium BCE, that is over a few centuries after 2000 before Common Era, the Indus, Harappan or Sindhu Saraswati civilization, which we called India's first urbanization, disintegrated. Some of its cities were abandoned. In others, some people continued living there, but reverting to a rural or village lifestyle. They had to, since all the components of the Harappan urban order had disappeared. Elaborate structure, both private and public, crowded street and busy market, different communities with specialized occupation, metalsmith, potters, builders, weavers, craftspeople, and so on. A writing system, a sanitation system, the administration, and behind it all, a larger state structure with a ruling class at the head. And for a whole millennium, urban life remained absent from India, though there may have been a few towns here and there in North India. இப்ப நம்ம கிளாஸ் 6ல வந்து செகண்ட் மில்லேனியம் இயர் வந்து பார்த்தோம். செகண்ட் மில்லேனியம் இயர் அப்படிங்கும்போது 2000 பிஃபோர் காமன் ஏரா. இங்க வந்து எந்த சிவிலைசேஷன் இருந்தது அப்படின்னா இண்டஸ், ஹரப்பன் ஆர் சிந்து சரஸ்வதி சிவிலைசேஷன் தான் இருந்தது. இதை தான் நம்ம வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் சொல்லுவோம். இது வந்து அழிஞ்சிருச்சு. இது வந்து அழிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய சிட்டிஸும் வந்து அழிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த சிட்டிஸ்ல இருந்த பீப்புள் எல்லாருமே என்னவாக ஆரம்பிச்சுட்டாங்க, திரும்ப அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே ரூரல் அல்லது வில்லேஜ் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. ஹரப்பன் சிவிலைசேஷன்ல வந்து என்னெல்லாம் இருந்ததுன்னு பார்த்தோம். எலாபரேட் ஸ்ட்ரக்சர் வந்து பிரைவேட்டாவும் இருந்தது, பப்ளிக்காவும் இருந்தது. அதே மாதிரி கிரௌடட் ஸ்ட்ரீட், பை மார்க்கெட்ஸ், டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸோட ஸ்பெஷலைஸ்டு ஆக்குபேஷனும் வந்து இருந்தது. ஸ்பெஷலைஸ்டு ஆக்குபேஷன் அப்படிங்கும்போது என்னென்ன ஆக்குபேஷன் இருந்தது? மெட்டல் ஸ்மித், பாட்டர்ஸ், பில்டர்ஸ், வீவர்ஸ், கிராஃப்ட் பர்சன், இவங்க எல்லாருமே இந்த மாதிரி நிறைய டைப்ல வந்து அவங்க வந்து வேலை பார்த்து அவங்களோட லைஃப் ஸ்டைல வந்து டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ரைட்டிங் சிஸ்டம், சானிடேஷன் சிஸ்டம், அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி நிறைய ஆக்குபேஷன்ஸ் வந்து இருந்தது. ஆனா இடையில ஒரு ஹோல் மில்லேனியம் இயர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு அர்பன் ஏரியாஸுமே இல்லை. ஆனா அங்கங்க சில டவுன்ஸ் மட்டும் இருந்தது. எங்க? நார்த் இந்தியால. நார்த் இந்தியால அங்கங்க சில டவுன்ஸ் மட்டும் இருந்தது. ஆனா எந்த அர்பன் ஏரியாஸுமே அந்த ஒரு மில்லேனியம் இயர்க்கு வந்து இல்லவே இல்லை. Indeed, there were important regional culture which we need not study here. இது மட்டும் இல்லாம நிறைய இம்பார்ட்டன்ட் ரீஜனல் கல்ச்சர் வந்து இருந்தது. ஆனா அதை பத்தி நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறது இல்ல. அதை பத்தி நம்ம அடுத்தடுத்த கிளாஸ், அடுத்த கிரேட்ஸ் போகும்போது பார்ப்போம். Then, in the first millennium BCE, a vibrant new pace of urbanization began in the Ganga Plains, part of the Indus or Sindhu Basin, and neighboring region, gradually spreading to other parts of the continent. How do we know this? Mainly from two sources: archaeological excavation that have confirmed the existence of those ancient urban centers, and ancient literature describing them, late Vedic,
Buddhist, Jain literature are full of reference to these new urban centers. 1 millennium years வந்து எந்த ஒரு சிட்டிஸுமே இல்லைன்னு சொன்னோம்ல. ஆனா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மில்லேனியம் இயர்ல வந்து சில சிட்டிஸ் சில அர்பனைசேஷன் வந்து எந்த பிளைன்ஸ்ல வந்து க்ரோ ஆச்சு அப்படின்னா கங்கா பிளைன்ஸ்ல வந்து இருந்தது. கங்கா பிளைன்ஸ் அப்படிங்கும் போது ரிவர் பக்கத்துல இருக்கும் அப்படின்னா இண்டஸ் ஆறு சிந்து ரிவர்ஸ் பக்கத்துல தான் இருக்கும். இண்டஸ் ரிவர் பக்கத்துல இருக்க இந்த கங்கா பிளைன்ஸ் பக்கத்துல இருக்க அந்த அர்பன் ஏரியாஸ் எல்லாமே கிராஜுவலா வந்து இந்தியாவோட சப்கான்டினென்ட் எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கறத நம்ம எதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா 2 முக்கியமான சோர்சஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். எந்த சோர்சஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம்? ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேட் பண்ணி அதை வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, அது வந்து இந்த காமன் எரால வந்து இருந்தது, இது வந்து பிஃபோர் காமன் எரால இருந்தது அப்படின்னு சொல்லி ஆர்கியாலஜிக்கல் சொன்னாங்க அப்படின்னா அதுல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்லாம ஆன்சியன் லிட்ரேச்சர் எழுதின நூல்கள் தான் இருக்குல்ல, அந்த நூல்கள் அந்த லிட்ரேச்சர்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்னென்ன லிட்ரேச்சர்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா லேட் வேதிக்கு, புத்திஸ்ட், ஜெயின் லிட்ரேச்சர் இதுல இருந்து எல்லாமே நம்ம அர்பன் நேஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். This new phase is often called India's second urbanization, which incidentally has continued right up to today. Let us see how this phase emerged. இப்போ இந்த மாதிரி எமர்ஜ் ஆச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் செகண்ட் மில்லேனியம்ல என்ன இருந்தது? சிந்து சரஸ்வதி சிவிலைசேஷன் இருந்தது. ஃபர்ஸ்ட் மில்லேனியம்ல என்ன இருந்தது? நிறைய அர்பனைசேஷன் வந்து க்ரோ ஆச்சு. அந்த அர்பனைசேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்தியா செகண்ட் அர்பனைசேஷன் சொல்லுவோம். அதை எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா இப்ப இது வந்து நம்ம ஜீரோன்னு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஜீரோல இருந்து 1200 இததான் நம்ம 1 மில்லேனியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த 1 மில்லேனியம் வரைக்குமே என்ன இருந்தது? மகாஜனபதாஸ் அண்ட் ஜனபதாஸ் அப்படிங்கிற அர்பனைசேஷன் இருந்தது. ஆனா இந்த 1200ல இருந்து 1900 2000 வரைக்குமே எந்த ஒரு அர்பனைசேஷனுமே இல்லை. இதுக்கு அப்புறம் தான் என்ன இருந்தது? ஹரப்பன் சிவிலைசேஷன் இருந்தது. அதனாலதான் நம்ம இடையில இருக்கிற இந்த 1 மில்லேனியம் இயர்ல எந்த ஒரு அர்பனைசேஷனுமே இல்லைன்னு சொன்னோம். ஜனபதாஸ் அண்ட் மகாஜனபதாஸ் Towards the end of the second millennium BCE, regional cultures gradually reorganized themselves in North India as people formed clans or group, probably sharing a common language and common custom. Each clan came to be associated with a territory or Janapatha, led by a Raja or ruler. Janapatha is a Sanskrit word which means where the people Jana have set foot, Pada that is how settled down. இப்ப நம்ம வந்து ஜனபதாஸ்னா என்ன, மகாஜனபதாஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். மில்லேனியம் இயரோட எண்ட்ல வந்து நார்த் இந்தியால நிறைய ரீஜனல் கல்ச்சர் வந்து டெவலப் ஆச்சு. அப்படி டெவலப் ஆகும்போது நிறைய பீப்புள்ஸ் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா நிறைய கிளான்ஸாவோ அல்லது நிறைய குரூப்பாவோ அவங்களே வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. எப்படி எல்லாம் அவங்க கிளான்ஸ் ஆறு குரூப்பா வந்து பிரிஞ்சாங்க அப்படின்னா அவங்க பேசுற லாங்குவேஜ் யாரெல்லாம் காமன் லாங்குவேஜ் வந்து பேசுறாங்களோ அவங்க எல்லாமே ஒரு குரூப் ஆர் ஒரு கிளானாவோ, காமன் கஸ்டம்ஸ் காமனா ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும்ல, இது எல்லாமே வச்சிருக்கவங்க ஒரு கிளான்ஸாவும் அல்லது ஒரு குரூப்பாவும் இந்த மாதிரி அவங்க பிரிஞ்ச ஒரு கிளானுமே இது வந்து ஒரு டெரிட்டரி ஆர் ஒரு ஜனபதா அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா ஆர் ஒரு ரூலருக்கு கீழே வந்து இருந்தாங்க. ஜனபதா அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. அந்த சான்ஸ்கிரிட் வேர்டுக்கு என்ன அப்படின்னா ஜனா அண்ட் பதா அப்படின்னு ரெண்டா வந்து பிரிக்கிறோம். ஜனா அப்படின்னா பீப்புள், பதா அப்படின்னா ஃபுட். ஜனபதா அப்படின்னா என்னன்னா செட்டில்டு டவுன். The Janapathas grew as trade networks expanded and connected them. By the 8th or 7th centuries BCE, some of those early states had merged together. The resulting bigger units were known as Mahajanapathas. Although the texts have different list of them, the more frequent list gives the name of 16 Mahajanapathas, extending from Mandara in the northwest to Anka in the east and to Asmaka in central India. Close to the Godavari River, see map. There may have been a few more along with some smaller Janapathas continuing independently. ஜனபதாஸ் வந்து எப்ப வந்து க்ரோவ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா எப்ப வந்து பீப்புள் வந்து ட்ரேட் நெட்வொர்க்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்களோ, ஒன்னோட ஒண்ணு வந்து கனெக்ட் பண்ணாங்களோ அப்பதான் வந்து ஜனபதாஸ் வந்து க்ரோவ் ஆக ஆரம்பிச்சது. 7th and 8th செஞ்சுரியில வந்து இந்த மாதிரி நிறைய ஜனபதாஸ் வந்து இருக்கும்ல, அந்த ஜனபதாஸ் எல்லாருமே ஒன்னோட ஒண்ணு வந்து சேர்ந்து அது 2 ஜனபதாஸ் சேர்ந்து ஒண்ணு அல்லது ஒரு 10 ஜனபதாஸ் சேர்ந்து ஒண்ணு அப்படின்னு சொல்லி சேர்ந்து மெர்ஜ் ஆகி அதை வந்து மகாஜனபதாஸ்ன்னு சொன்னாங்க.
அதே மாதிரி இந்த மகாஜனபதா அப்படிங்கிறது 16 இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் புக்ல வந்து 16 மகாஜனபதாஸ் இருக்குன்னு சொல்றதுனால நம்ம வந்து இந்த 16 அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். ஆனா எல்லா டெக்ஸ்ட்லயுமே இந்த 16 மகாஜனபதாஸ் அப்படின்னு இல்ல. இந்த மகாஜனபதாஸ் அப்படிங்கிறது எங்க இருந்து எங்க வரைக்கும் இருந்தது அப்படின்னா, நார்த் வெஸ்ட்ல வந்து காந்தாராலையும், அதே மாதிரி ஈஸ்ட்ல வந்து ஆங்கா வரைக்குமே, சென்ட்ரல்ல வந்து அஸ்மாக்கா வரைக்குமே இருந்தது. இது எந்த ரிவர்ல இருந்தது அப்படின்னா, கோதாவரி ரிவர்ல வந்து இருந்தது. இந்த மாதிரி நிறைய ஜனபதாஸ் வந்து ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து மகாஜனபதாவா ஆனாலுமே, சில ஜனபதாஸ் வந்து நாங்க வந்து தனியா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஜனபதாஸ் எல்லாமே அப்படியே இருந்தது. The map figure 4.3 shows the Mahajanapadha's capital. Most were fairly large, well-fortified cities, with the most running outside the fortification as further defense. Often the gateways through the rampart wall would be deliberately kept narrow, so guards may control the movement of people and goods entering or leaving the city. It is fascinating to note that most of those ancient capitals continue to be living cities today, modern cities that are often 2500 years old. இப்ப இந்த மேப்ல மார்க் பண்ணிருக்க சிட்டிஸ் எல்லாமே என்ன அப்படின்னா மகாஜனபதாஸோட கேபிட்டல்ஸ் தான். எல்லா மகாஜனபதாஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப லார்ஜ் ஃபோர்டிஃபைடு சிட்டிஸா வந்து இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து மோட் வந்து அந்த ஒரு சிட்டிஸோட அவுட்டர்லயுமே வந்து ஒரு மோட் வந்து ரன் ஆகுற மாதிரி இருக்கும். மோட் அப்படின்னா என்ன அப்படின்னா டீப் வைட் டிச் சரௌண்டிங் அ ஃபோர்ட் ஆர் அ ஃபோர்டிஃபைடு சிட்டி அண்ட் ஃபில்டு வித் வாட்டர். ஒரு ஆழமா வந்து குழி தோண்டி அதுல வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அதை தான் நம்ம மோட்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சிட்டிஸ்லயுமே அந்த சிட்டிஸோட அவுட்டர் சரௌண்டிங்ல வந்து இந்த மோட் வந்து பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, யாராவது நம்ம கிட்ட வந்து சண்டை போட வராங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து நம்ம பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மோட் வந்து பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இவங்களோட கேட்வேல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ராம்பர்ட் வால் பெரிய பெரிய வால் வந்து இருக்கும். ஆனா அவ்வளவு பெரிய வால்லயுமே வெளியில போகிறதுக்கான ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கும்? நேரோவா குட்டியா வந்து இருக்கும். இது எதுக்காக இப்படி குட்டியா இருக்கும் அப்படின்னா, அந்த கார்ட்ஸ் எல்லாருமே பீப்புள வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக, பீப்புள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க அல்லது பீப்புள் வந்து குட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான குட்ஸ் வந்து எடுத்துட்டு வராங்க, அது மாதிரி பீப்புள் எல்லாரும் யாரெல்லாம் வெளியில போறாங்க யாரெல்லாம் உள்ள வராங்க அப்படிங்கறத காட் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுனாலதான் அந்த வெளியில போறதுக்கான ஸ்பேஸ் வந்து நேரோவா குட்டியா வந்து இருக்கும். இப்ப இந்த மகாஜனபதாஸோட கேபிட்டல்ஸ் எல்லாமே இப்பவும் நம்ம சிட்டிஸ்ன்னு சொல்லி அந்த ஏரியால இருந்துட்டு தான் இருக்கும். Early democratic and tradition. Each Janabada had an assembly or council called Sabha or Samiti, where matters concerning the clan would be discussed. Remember from the chapter of India's cultural root that the word Sabha and Samiti first appear in Vedas, India's most ancient text. We may assume that the most of the members were elders in the clan. The Raja was not expected to rule independently or arbitrarily. Good ruler was supposed to take the advice from those assemblies apart from the minister and administrators. Indeed, according to some text, an important ruler could be removed by the assembly. Of course, while such mention are significant, it does not mean that this was an established law. Let us remember that the data we have for such remote periods in incomplete. ஒரு ஜனபதாலையுமே நிறைய அசம்பிளி ஆர் கவுன்சில் வந்து இருந்தது. இந்த அசம்பிளி ஆர் கவுன்சில நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சபா ஆர் சமிதின்னு சொல்லுவோம். இந்த சபா ஆர் சமிதி அப்படிங்கிற வேர்டு வந்து எங்க இருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்தியாஸோட ஆன்சியன் டெக்ஸ்ட்ல தான் வந்து இந்த சபா ஆர் சமிதி அப்படிங்கிற வேர்டு வந்து இருந்தது. இப்ப ஜனபதால வந்து நிறைய கிளான்ஸ் வந்து இருக்கும்னு பார்த்தோம்ல. இந்த ஒரு கிளான்ஸ்லயுமே வந்து நிறைய எல்டர்ஸ் வந்து இருப்பாங்க. இப்ப ராஜா வந்து இண்டிபெண்டா அவங்க என்ன நினைச்சாங்களோ அத மாதிரி அவங்க ரூல் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன் ராஜா அவங்க நினைச்ச மாதிரி ரூல் பண்ண முடியாது அப்படின்னா இப்ப அவங்களோட கோர்ட்ல இருக்க மினிஸ்டர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரோட அட்வைஸ் அவங்க எப்படி கேட்கறாங்களோ அதே மாதிரி அசம்பிளில இருக்க இந்த கிளான்ஸ் எல்டர் கிளான்ஸோட அட்வைஸையுமே அவங்க கேட்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த பீப்புள் எல்லாருமே சேர்ந்து இந்த ராஜா எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ராஜா சேஞ்ச் பண்ணணும்னாலுமே அவங்களால சேஞ்ச் பண்ண முடியும். நாட் ஒன்லி ரூலர் ராஜாவை மட்டும் சேஞ்ச் பண்ண முடியாது, அந்த அசம்பிளியே இந்த கிளானால சேஞ்ச் பண்ண முடியும். இப்ப இந்த மாதிரி ராஜா வந்து கண்டிப்பா மாத்திதான் ஆகணும் அப்படிங்கிறது ரிட்டர்ன்டு லாவா வந்து இல்ல.
In their political system, the Mahajanapadas expanded the basic principle of Janapadas. Some were in effect monarchies, in the sense that the Raja was the ultimate authority, supported by the minister and an assembly of elders. His position was hereditary in the sense that Raja would usually be the son of the previous one. The king would collect taxes or revenue, maintain law and order, get impressive fortification built around their capital, and maintain an army, defend the territory, wage war with neighboring ones, as the case may be. Magadha, located in the part of today's Bihar, Kosala in the part of today's Uttar Pradesh, and Avanti in the part of today Madhya Pradesh were among the most powerful such state. இப்ப மகாஜனபதாஸோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த ஜனபதாஸோட பேசிக் பிரின்சிபல் இந்த மகாஜனபதாவும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. மொனார்ச்சிஸ்னா என்ன அப்படின்னா குடியாட்சின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ராஜாக்கு தான் வந்து அல்டிமேட் பவர் வந்து இருக்கும். ஒரு மினிஸ்டர் இருக்கட்டும் அல்லது அசம்பிளில வந்து எல்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னாலுமே யாருக்கு நிறைய பவர் இருக்கும் அப்படின்னா ராஜாக்கு தான் வந்து நிறைய பவர் இருக்கும். ஏன்னா ராஜாவோட பொசிஷன் வந்து ஹெரிடிட்டரியா இருக்கும். ஹெரிடிட்டரி அப்படின்னா என்னன்னா பரம்பரையா வருவாங்கல்ல. இப்ப அப்பா வந்து ராஜாவா இருந்தா அப்படின்னா மகன் வந்து ராஜாவா தான் இருப்பாங்க. அதே மாதிரி தாத்தா ராஜானா பையன் ராஜா, அவங்களோட பையன், இந்த மாதிரி பரம்பரையா இருப்பாங்கல்ல. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ராஜாக்கு தான் வந்து அதிகமான ரூல்ஸ் வந்து ராஜாக்கு தான் வந்து அதிகமான பவர் வந்து இருக்கும். ஏன் வந்து ராஜாக்கு வந்து அதிகமான பவர் இருக்கும்? ராஜா வந்து அப்படி என்ன வேலையெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா டாக்ஸ் ஆர் ரெவென்யூ எல்லாமே ராஜா தான் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சிட்டி இருக்கு அப்படின்னா அந்த சிட்டில வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து ராஜா தான் பாத்துக்கணும். இப்போ ஒரு ஃபோர்ட்டிபிகேஷன் இப்ப அவங்களோட கேபிட்டல் இருக்கு அப்படின்னா அந்த கேபிட்டலை சுத்தி வந்து ஃபோர்ட்டிபிகேஷன் எல்லாமே பில்ட் பண்ணி இருக்கணும். அதே மாதிரி எல்லா ராஜாவுமே அவங்களுக்குன்னு ஒரு ஆர்மி வந்து வச்சிருப்பாங்க. எதுக்காக அந்த ஆர்மி அப்படின்னா பக்கத்து நாட்டுல இருந்து பக்கத்து சிட்டிஸ்ல இருந்து நிறைய பேர் இவங்க கிட்ட சண்டை போட வராங்கன்னா பாதுகாத்துக்கவும், அல்லது இவங்க வந்து பக்கத்து சிட்டிஸ்ல போய் சண்டை போட்டாங்க அப்படின்னா அதுக்கும் இவங்களுக்கு என்ன வேணும், ஒரு ஆர்மி வேணும். அதனால இந்த ராஜாக்கள் எப்போதுமே அவங்க கிட்ட வந்து ஒரு ஆர்மி வந்து வச்சுட்டே தான் இருப்பாங்க. இப்ப இந்த மகாஜனபதால வந்து 3 ஸ்டேட் வந்து நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லுவோம். என்னென்ன ஸ்டேட் அப்படின்னா மகதா, கோசலா, அவந்தி. மகதா அப்படிங்கிறது இப்ப இருக்கிற எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா பீகார்ல இருக்கும். பீகார்ல இருந்தது. கோசலா அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசல இருந்தது. அவந்தி அப்படிங்கிறது வந்து மத்திய பிரதேசல. However, at least two Mahajanapadas, Vajji or Vrij, and the neighboring Mala, had a different system. The Sabha or Samiti had more power and took important decisions through discussion and, if necessary, through vote. Surprisingly, this includes the selection of Raja. This means that those Mahajanapadas which were called Ganas or Sanghas were not monarchies. Their functioning might be called democratic, since members of the assembly were the one to select the ruler and take major decisions. Scholars have often called them early republics, as they are indeed one of the earliest such systems in the world. இப்போ நிறைய மகாஜனபதாஸ் வந்து இருக்குன்னு சொன்னோம்ல. இந்த மகாஜனபதாஸ்லயே அவங்களோட நெய்பரிங் மகாஜனபதாஸ் மல்லா அப்படிங்கிறது வந்து வஜ்ஜி ஆறு விரிஜி அப்படிங்கிற டிஃபரெண்ட் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. இது வந்து சபா சமிதி மாதிரி இருக்காது. சபா சமிதியை விட ரொம்ப பவர்ஃபுல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன் அப்படி அசம்பிளி இருக்கு அப்படின்னா அந்த அசம்பிளில வந்து இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கணும்னாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான டிஸ்கஷன்னாலும் சரி, இப்ப ராஜாவையே செலக்ஷன் பண்ணி ஓட் பண்ணி அவங்கள வந்து வேற ராஜா தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஓட் பண்ணி ராஜாவையே மாத்தக்கூடிய பவர் வந்து யாருக்கிட்ட இருந்தது? இந்த மல்லா அப்படிங்கிற நெய்பரிங் மகாஜனபதாஸ்ல வந்து இருந்தது. அதனால இந்த மகாஜனபதாஸ் எல்லாமே நம்ம எப்படி சொன்னோம் அப்படின்னா கனாஸ் ஆர் சங்காஸ்ன்னு சொல்லுவோம். இவங்க எல்லாருமே வந்து மொனார்ச்சிஸ் கிடையாது. மொனார்ச்சிஸ்னா யாரு? பரம்பரையா வருவாங்கல்ல, அவங்கள மாதிரி இவங்க வந்து கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு ராஜா வந்து இவங்க நல்லா ரூல் பண்ணல அப்படின்னா உடனே எல்லாரும் என்ன செய்வாங்க? உடனே ராஜாவை வந்து மாத்திருவாங்க. அதனால இவங்க வந்து மொனார்ச்சிஸா இல்ல. அப்ப இந்த மாதிரி ஒரு ராஜா வந்து நல்லா பண்ணல, அந்த ராஜா வந்து சேஞ்ச் பண்ண அதிகாரம் வந்து பீப்புளுக்கு இருக்கு அப்படின்னா அத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெமோக்ராட்டிக்னு சொல்லுவோம். அதனால ஸ்காலர்ஸ் எல்லாருமே வந்து இவங்கள வந்து இயர்லி ரிபப்ளிகன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம் தான் வந்து இப்ப இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.